அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கொட்டாட்சியோட பணிவான வணக்கம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். எனக்கு அந்த கனவு இருந்தது. நான் நாகேஷ் சாரோட மிகப்பெரிய ஒரு வெறிய ஃபேன்ஸ். இன்று வரை நான் திருவிளையாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே நாகேஷ் சாரோட தருமி கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நடிக்கணும்டா, இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையண்டா. வீட்டில் எல்லாம் கூட நாடகங்கள் எல்லாமே சும்மான மாத மாதிரிலாம் நடித்து பார்ப்போம். ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து கொட்டாச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கேட்குறப்போ நான் இது மக்கள் ஏதோ சின்ன ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அதுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் சார் எனக்கு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கொட்டாச்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னால் அதை யூனிக்கவே முடியல. உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் மறைச்சி போயிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எல்லாரையும் வயிறு ஒழுங்கு சிரிக்க வச்சுருப்பார். இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுக்கு டைரக்டருக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாச்சிக்கு புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார்ந்த நன்றிகள் சார். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பாட புக்குலேயும் நம்ம வழிபோக்குலேயும் யாரோ ஒருத்தர் சொன்னதுலேயும் பஸ்ஸுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கண்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் இந்த படம் மூலமாக எல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இன்னைக்கு ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷன்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் கண்டிப்பாக சேரும். குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும். அதுக்கு இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால தான் நான் இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு காவியம். இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லா தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும். இந்த மாதிரி படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த மேடையில் தூரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம்.